மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அது கூடவே உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுமே இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறமா வெந்தயம் ரெண்டையும் நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு இன்னொரு கைப்பிடி அளவு வெங்காயம் இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பூண்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வந்து புளி தண்ணியும் ஊற்றுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கட்டியாக இருக்கணும் ஓரளவுக்கு. இப்போ புளி தண்ணி ஒரு கொதி வந்ததும் புளி தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கொதிக்க விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்துடணும். பாருங்கள் வரும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 நிமிஷம் விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா மீனும் வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்படி தான் ஃபைனல் லுக் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.